அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். உயிரினங்கள் யாவும் பரதனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே சான்றாண்மை என்கிற அந்த பண்பை உணவாக உட்கொண்ட இன்பத்தை அடைதல். பாடல் எண் 1021. சுற்றி நின்ற உயிர்களெல்லாம் சுடர் முகத்தோன் கண்டனவி, பற்றில்லான் முகமென்றே பரவசமும் கொண்டனவி, உற்றவனை பார்த்துவிட்டே உண்மையின் மெய் என்றனவி, சற்றவன் சொற்சந்தனத்தால் சான்றாண்மை உண்டனவி. இதுவே 1021வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். சுற்றி நின்ற உயிர்களெல்லாம் சுடர் முகத்தோன் கண்டனவி என்ற முதல் வரிக்கான விளக்கம். நாடாளும் பொறுப்பை ஏற்க மாட்டேன், என்னுடைய தமையனுக்கு உரித்தான இந்த நாட்டை ஆளக்கூடிய பொறுப்பை எக்காலத்திலும் எக்காரணம் கொண்டும் நான் ஏற்க மாட்டேன் என்று உறுதியாக கூறிய அந்த சொற்களை கேட்ட உடனேயே அந்த அரண்மனையிலே, அந்த அரண்மனை வளாகத்தை சுற்றி நின்ற அனைத்து உயிர்களும் அங்கே அந்த வார்த்தைகளை பேசியதன் மூலமாக உள்ளத்தில் இருந்து தோன்றிய அந்த ஒளியானது மிகவும் பிரகாசமான சுடர் போல் ஒளி வீசிய அந்த சுடர் முகத்தை அங்கே கண்டன. பற்றில்லான் முகம் என்றே பரவசமும் கொண்டனவி. அவ்வாறு சுடர் முகத்தை கண்டதன் மூலமாக பற்றே இல்லாத ஒருவனுடைய முகம் எவ்வாறு இருக்கும் என்றால் இந்த பரதனுடைய முகத்தை போல்தான் இருக்கும் என்று அவர்கள் பரவசம் கொண்டனர். அந்த முகத்தை பார்த்ததன் மூலமாக உள்ளத்திலே இன்பம், ஏராளமான பரவச இன்பத்தை அந்த உயிர்கள் யாவும் கொண்டன. உற்றவனை பார்த்துவிட்டே உண்மையின் மெய் என்றனவே. அந்த பரதனை மேலும் சற்று அந்த உயிர்கள் யாவும் உற்று பார்த்துவிட்டே உண்மை கொண்ட உடல் இவ்வாறுதான் இருக்கும், உண்மைக்கு ஒரு உடல் இருந்தால் அது இந்த பரதனின் வடிவிலேதான் இருக்கும் என்று அவனை பார்த்தவாறே இதோ உண்மையின் மெய் இங்கே நம் முன் நிற்கிறது என்று அந்த உயிர்கள் யாவும் பெரும் ஆனந்தத்தோடு பரவசத்தோடு பேசின. சற்றவன் சொற்சந்தனத்தால் சான்றாண்மை உண்டனவி. அந்த பரதன் என்கிற அந்த உயர்ந்த உத்தமனுடைய அந்த வார்த்தைகளாகிய அந்த சந்தன மனம் வீசும் நற்சொற்களை கேட்ட மாத்திரத்திலே சான்றாண்மை என்கிற அந்த பெரும் பண்பையே உணவாக உட்கொண்ட அந்த இன்பத்தை அந்த உயிர்கள் யாவும் அடைந்தன. இதுவே 1021வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1022வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.